டிஜிட்டல் எரா அப்படிங்க போகும்போது நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணி போகும்போது சில டைம் நம்ம ரூட்ஸ் எல்லாம் மறந்துடுறோம். அதாவது எல்லாமே வந்து ஒரு பிகர் சைஸ்லேயே போயிட்டே இருக்கும்போது ஒரு சீன்னா நாங்கள் எல்லாருமே 10 கொஸ்டின் கேட்டுருப்போம். இது ஏன் சார் அப்படி, அது ஏன் சார் இப்படி, இவர் பேஷண்ட்டாக எல்லாமே சொல்லுவார். அவங்க 2 பேரும் காம்பினேஷன் இருக்கும் நடிக்கிறதுக்கு எனக்கு சம்மந்தமே ஒரு ட்ராக்காக இருக்கும். இது எல்லாம் எப்படி சேர்ந்து கோர்வையாக போகுன்றது படத்தில் ஒரு ஃப்ரேம் வைக்கும்போது தெரியும். ஸோ இந்த வேர்ல்டுலேயே நான் இல்லை. ஸோ எனக்கு எல்லாமே ரொம்ப ஃப்ரம் ஸ்க்ராட்ச் ஆரம்பிச்சது. எனக்கு அந்த ஒரு ஸ்ட்ரகிளிங் டைமில் எனக்கு கையில் வந்தது. தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர். பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. சினிமாவிடன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமாவிடன் சாட்டர்டே கான்வர்சேஷன். கைலனோட கதை இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் டே டிஜிட்டல் ஏரால இருக்கக்கூடிய டிஜிட்டல் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஃபில்மா இருக்குன்னு தோணுச்சு. அந்த என்டையர் டீம் இருக்கீங்க. விகடன் சார்பா உங்க எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். டைரக்டர் டெபியூட்டன்ட் அருள் அஜித். அபவுட் த ஃபில்ம் பத்தி பேசிடலாம். இந்த படத்தோட இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ஸ்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே கலெக்டிவ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் ஹேப்பன் விச் இஸ் இன் ரியல் லைஃப் இந்த மாடர்ன் டே ஆக்சுவல் நடந்ததா இல்லை இட் இஸ் புனைவா செய்யப்பட்ட ஒரு கதையா? இந்த படம் முடியும் போது ஒரு டேக் இருக்கும். ஓகே. அதாவது அக்செப்டிங் இன்ஜஸ்டிஸ் அஸ் பாலிசி வந்து இட்ஸ் அ கவர்டிஸ் அப்படின்னு சொல்லி. ஓகே. அதாவது ஒரு அரசாங்கம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ஜஸ்டிஸான ஒரு பாலிசி நீங்க போடும் போது அது எதிர்த்து நீங்க போராடலைன்னா அதை வந்து நீங்க வந்து கவர்டு ஆஸ் அ பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஷுட் நாட் அக்செப்ட் என்னன்னாலுமே. ஓகே. அஃப்கோர்ஸ் அந்த ஃப்ளாவை வந்து சொல்லி காமிக்கணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பீப்புளை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் சொன்னது. ஸோ அந்த மகாத்மா காந்தி கோட்டை பேஸ் பண்ணி தான் இந்த படமே ஆக்சுவலாக. ஓகே. ஸோ இந்த டிஜிட்டல் எரா அப்படிங்க போகும்போது நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணி போகும்போது சில டைம் நம்ம ரூட்ஸ் எல்லாம் மறந்துடுறோம். அதாவது எல்லாமே வந்து ஒரு பிகர் சைஸ்லேயே போயிட்டே இருக்கும்போது இந்த ஸ்மாலர் பீப்புள் அப்படிங்கிறது கீழே உள்ளவங்களை நம்ம மறந்துட்டே போயிட்டோம்னா இவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு என்ன ஆயிடுவாங்கன்னா அவங்களோட பிஸ்னஸை விட்டுட்டு இந்த பீப்புளுக்கு அவங்க வந்து ஒரு வேலைக்காரனா போகிற நிலைமை வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கான்செப்ட். பட் இதில் வந்து எப்படி இன்வெஸ்டிகேட்டிங் போகுதுன்னா ஒரு இண்டிவிஜுவல் அஃபெக்ட் ஆகிறான் அதனால. ஓகே. ஸோ அதனால அவன் வந்து சோஷியல் மெசேஜ் மூலமாக ஒரு 2 விதமாக வந்து ஒரு 2 டாஸ்க் வந்து அவன் எடுத்து பண்ணுறான். ஸோ நெக்ஸ்ட் சிவதாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா நெடுஞ்சாலை டேரக்டர் மென்ஷன் பண்ண மாதிரி நெடுஞ்சாலையில் இருந்த ஒரு சிவதாவோட பர்ஃபார்மன்ஸ் அப்படியே கண்டினியூஸாக அடுத்தடுத்த திரைப்படங்களில் எஸ்பெஷலி கருடனில் ரொம்ப சென்சிபிளான ஒரு ரோல் பண்ணியிருந்தீங்க. ஒரு லெங்தியஸ்ட் சீனாக இருந்துச்சு. அந்த சீனை அது அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தீங்க. இந்த படத்தில் துப்பாக்கி பிடிச்சது எப்படி இருந்துச்சு சிவதா சொல்லுங்க. மலையாளத்தில் பண்ணியிருக்கேன், பட் இந்த மாதிரி இது பண்ணதில்லை. ஸோ ஹி வாண்டட் சம்திங் லைக் என்ன முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்டிங்லேருந்தே ஹி வாஸ் டெல்லிங் தட் ஹி வாஸ் கீன் ஆன் தட் வேற ஒரு சிவதாவா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் இட் ஒர்க்ஸ். தெரியல, எனக்கு இதுக்குள்ள வரும்போது இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு யோசிக்கிறேன். ஐ எம் பேசிக்கலி பிடெக் இன்ஜினியர், அது கம்ப்யூட்டர் சயின்ஸ். பட் ஸ்டில் இப்படியெல்லாம் இருக்கான்னு அந்த கோடிங் விஷயம்ல நீங்க நிறைய கோடிங்ல ஹெல்ப் பண்ணி எங்க எனக்கு வாட் இஸ் கம்ப்யூட்டர்னு கேட்டா சொல்லு அவ்வளவுதாங்க. ஒரு பையன் ட்ரை பண்றானாவே ஜெண்டர் பேஸ்டா இல்ல, ஒரு சினிமாவுக்கு ட்ரை பண்றவங்களோட லைஃப் ஜேர்னி பத்தி எல்லாருக்குமே தெரியும். இந்த ஜேர்னி எப்படி இருந்தது அதை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இந்த 7 years ஆஃப் ஜேர்னி. 7 years ஆஃப் ஜேர்னி வந்து எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஐ திங்க் நான் வேற பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஃபாரின்ல. ஆமா, ஏதோ கண்ட்ரி சுவிட்சர்லாந்து. நோ ஸ்பெயின். ஸோ அதனால எனக்கு இங்க சென்னையில் ஆக்சுவலி ஜென்ரலாகவே ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஈவன் ஃபாரின்லேயே அப்படிதான். நெட்வொர்க்கிங் கனெக்ஷன்ஸ் அந்த ஸ்கூல்லேருந்தே வரும், காலேஜ்லேருந்து வரும். இங்கே நம்ம லயோலா காலேஜ் தான் ஃபுல்லாக, அங்கேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே அந்த இடத்துலேருந்து ஒரு சின்ன யாருக்காவது தெரியும். ஸோ எனக்கு வந்து நான் சென்னை வந்தப்போ எனக்கு எதுவுமே தெரியாது. அதுவும் நான் வந்து டென்டல் படிக்க தான் வந்தேன். ஸோ இந்த வேர்ல்டுலேயே நான் இல்லை. ஸோ எனக்கு எல்லாமே ரொம்ப ஃப்ரம் ஸ்க்ராட்ச் ஆரம்பிச்சது. எனக்கு லிட்ரலி ஃப்ரம் ஸ்க்ராட்ச். ஸோ சின்ன ரோலுக்கு ஆடிஷன் பண்ணி சின்ன ரோல் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படி தான் நான் வந்தது. எனக்கு அந்த ஒரு ஸ்ட்ரகிளிங் டைமில் எனக்கு கைலன் வந்தது. ஸோ ஐ எம் ஆல்வேஸ் வெரி கிரேட்ஃபுல் டு சர். ராகுல் டிராவிட் சொல்லுவார், இந்தியா டீமில் வாய்ப்பு கிடைக்கணும்னா கதவை தட்டக்கூடாது, கதவை உடைக்கணும். த சேம் சினாரியோ விச் இஸ் அப்ளை டு பிரஜின்னு தோணுச்சு. அபவுட் திஸ் ஃபில்ம் அண்ட் த கேரக்டர் அதை பற்றி சொல்லுவேன். இப்போ நான் ஆங்கர் ஆரம்பிச்சதுன்னா எல்லாமே ஆர்டிஸ்டாக மாறின ஆங்கர்லேருந்து. இப்போ அதுலேருந்து என்னோட ரிவர்ஸ் ஏஜிங்காக ஒரு 20 years கழிச்சு நான் ஒரு ஆங்கராக இருந்தால் நான் எப்படி இருப்பேன்றதை
அதை நான் விஷுவலாக டப் பண்ணும்போதும் படத்தில் பார்க்கல, டப் பண்ணும்போது மட்டும்தான் நான் பார்த்தேன், படமாக நான் பார்க்கல. எனக்கு சிவதா மேம் பார்த்துருக்காங்க. ஆக்சுவலாக நானே முடிச்சுட்டு வந்து படம் எப்படி இருக்குது நீங்கள் பார்த்தீங்களே, இது போகும்போது முடிச்சுட்டு கேட்க உண்மையை சொல்லுங்க. அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க, கரெக்டாக படம் அவங்க தான் பார்த்துருக்காங்களே. அவங்க 2 பேரும் காம்பினேஷன் இருக்கும் நடிக்கிறதுக்கு. எனக்கு சம்மந்தமே ஒரு ட்ராக்காக இருக்கும். இது எல்லாம் எப்படி சேர்ந்து கோர்வையாக போகுன்றது படத்தில் ஒரு ஃப்ரேம் வைக்கும்போது தெரிஞ்சிடும் கேமராமேன் எப்படி, டைரக்டர் எப்படின்னு. ஆனால் இது எப்படி இன்டர்லிங்க் ஆகல, அந்த செயின் லிங்க் இருக்குல்ல, அதுதான் சுவாரஸ்யமான விஷயம். ரொம்ப சந்தோஷமா வந்து இப்படி ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணதுக்கு. எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவார் மம்முட்டி சார், துல்கர் சல்மான், எப்பவுமே நிறைய வேஷங்கள் போடுற விட முதல்ல நீ யார் ரெஜிஸ்டர் பண்ணு, ஃபர்ஸ்ட் முகத்தை ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ என்ன அப்படி பார்த்ததுனால என்ன ரிவைசிங் ஏஜ்ல நான் அப்படி பார்க்கும்போது அந்த கேரக்டருக்கு ரொம்ப அது அப்படிதான் இருக்கணும். ஆக்சுவலாக எல்லாமே இந்த இன்ஜினியரிங் படிக்கும்போது ஐஐடிஸ்லாம் பார்த்தா ரொம்ப நீட்டாக இருப்பாங்க பசங்க. ஸோ ரொம்ப நெக்ஸ்ட் டோர் பாய் மாதிரி ஒரு கேரக்டர் ஆக்சுவலாக. ஸோ எனக்கு அது ஆங்கரிங்லாம் பண்ணும்போது எல்லா வீட்டில் டெலிவிஷன் ஏறி போகும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. சிந்து பிரியாவை பற்றி பேசுனாங்கன்னா எல்லாருமே அவங்க டான்ஸ் வெறித்தனமாக டான்ஸ் ஆடுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், நீங்கள் ஆர்ட் ஃபார்முக்குள்ள டான்ஸ் இஸ் அண்ட் வெரி குட் ஆர்ட். அந்த ஆர்ட் தான் இன்னைக்கு இங்கே உட்கார வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூ ஆர் ஆல்வேஸ் பேஷனட் அபவுட் டான்ஸ். டான்ஸ் வந்து எனக்கு மெடிசன் மாதிரி. எனக்கு நான் இங்கே ஒரு 10 டேட்டு கூட கொடுத்துருப்பேன், விவோ பரா பைலார்னு, விச் இஸ் இன் ஸ்பானிஷ், விச் மீன்ஸ் ஐ லிவ் டு டான்ஸ். அடுத்த கையில் தமிழ் எழுதிங்க, தமிழ்ல அதான் போய் காட்டுங்க. ஆமாம், இது எங்கள் ஊர் பாஷை. ஸோ டான்ஸ் வந்து எனக்கு இஃப் ஐம் ஹாப்பி ஐ டான்ஸ், இஃப் ஐம் சேட் ஐம் டான்ஸ். நான் எனக்கு டான்ஸ் வந்து எல்லாமே எனக்கு வி லிவ் ஃபார் சம்திங்ல, அது எனக்கு டான்ஸ் தான். எனக்கு அது ஒரு சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு ஆக்சுவலி பிடிக்காது. 4 வயசு எனக்கு பரதநாட்டியம் கிளாஸ் அனுப்பிச்சு விட்டாங்க. அப்போது எனக்கு டீச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, காலையிலே அடிப்பாங்க, அரை மண்டியில் உட்காரலனா. ஸோ எனக்கு அதோட ஒரு ட்ராமா மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு அந்த வயசில் பிடிக்கல. அதுக்கப்புறமா ஒரு 10 இயர்ஸ் ஆகும்போது திடீர்னு எனக்கு டான்ஸ் மேலே ஒரு இது வந்து எனக்கு லிட்டரலி எவ்ரிடே ஐ டான்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஐ ஜாயின் அ டான்ஸ் ட்ரூப். அண்ட் ஒரு 3 இயர்ஸ் லண்டனில் நான் வந்து ஒரு டான்ஸ் ட்ரூப்பில் நிறைய ஈவெண்ட்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து காலேஜில் நிறைய ஈவெண்ட்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸ்கிரிப்டாக எடுத்து பார்க்குறப்போ அஃப்கோர்ஸ் ஸ்டோரி சொல்லனாலும் பேசிக்காக ஒரு சீன் பேப்பர் இருக்கிறப்போ அது உங்களுக்கு விச் இஸ் அதுக்குள்ளே நீங்கள் ட்ராவல் வேண்டிய சூழல் இருந்திருக்கலாம். தட் லேயர், எஸ்பெஷலி லேயர் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லாவே அஃப்கோர்ஸ் லேயர் கனெக்ஷன் இருக்கும். ஒரு ஆஃபீஸர், அஃப்கோர்ஸ் யூ ஆர் த சீனியர் ஆஃபீஸர், அந்த பாடி லாங்குவேஜ் பிடிக்கிறதா இருக்கட்டும், அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற விஷயங்களா இருக்கட்டும், விச் இஸ் குவைட் ஷாக்கிங். அந்த மாதிரிலாம் ஃபீல் இருந்தது அது சீன் ஸ்டேஜ் பண்ணுறப்போ. ஒரு சீன்னா நாங்க எல்லாருமே 10 கொஸ்டின் கேட்டுருப்போம். இது ஏன் சார் அப்படி, அது ஏன் சார் இப்படி. இவர் பேஷண்டா எல்லாமே சொல்லுவாரு. He never gets angry on set also. I've never seen him. அப்பல இருந்து பாக்குறேன் இப்படியே தான் இருக்காரு. எங்களுக்கு எல்லாமே டவுட்ஃபுல்லா இருந்தது. பிகாஸ் ஏன்னா இது எல்லாமே எங்களுக்கு புதுசா இருந்தது. இவர் சொன்ன மாதிரி அந்த தமிழ் இதுல வந்து இருக்கலாம், பட் எனக்கு தெரியல பர்சனலி, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ எங்களுக்கு புதுசா இருந்தது. ஸோ we were all like பெர்ஃபார்ம் பண்றச்சு என்ன சொல்றது, நம்ம என்னன்ற ஆர்வம் இருக்கு, அப்படிதான் நாங்களும் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஐ திங்க் தட் இஸ் சீன் ஆன் தி ஸ்கிரீன். அந்த ஒரு நம்ம ஒரு கியூரியஸா பெர்ஃபார்ம் பண்ணுவோம். என்னன்னு அது லிட்டரலாவே மூஞ்சில இருந்தது, ஏன்னா எங்களுக்கு தெரியல இது என்ன அப்படின்னு. பட் அந்த மாதிரி, பட் இட் வாஸ் நைஸ் ஆக்சுவலி. நான் சொன்னேன் இல்லையா, சீயிங் மை செல்ஃப் இன் a different form, அந்த பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், சரி அந்த மாதிரி. ஸோ இட் வாஸ் நைஸ் ஆக்சுவலி. ட்ரைலர்ல பிடிச்சிருந்த இன்னொரு விஷயம் என்னன்னா பெரியாரிசம், அந்த குழந்தைக்கு சமத்துவம் என்னங்கிறத டைலர் பர்டிகுலர்லி ட்ரைலர்ல வச்சதுக்கான ரீசன் என்ன, படத்துல அந்த கான்டென்ட்டை கொண்டு வந்ததுக்கான ரீசன் என்ன. நான் எதை மீன் பண்றேன்னா, a film should be a politically corrected film. அது இருக்கணும், அதுதான் ஃபில்மோட பேசிக். இடுமன்காரி டு கைலன், ஏன் அந்த டைட்டில் சேஞ்ச்? என்னன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் காரியம் தான் வச்சிருந்தோம். ஓகே, ஆமா. அதுக்கப்புறம் சசிகுமார் சாரோட படம் அவங்க ரைட்ஸ் இது பண்ணாங்க. ஸோ சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தேடிட்டே இருந்தோம். அப்புறம் இடுமன்காரின்னு வச்சோம். ஓகே. ஸோ இது என்னாச்சுன்னா, அந்த ஒரு டைம் ஃப்ரேம்ல வந்து கொஞ்சம் ஒரு 2.5 years மேல ஆயிடுச்சு. க்ளோஸ் டு 3 years ஆன பிறகு we wanted to come out fresh. ஓகே. அந்த இடுமன்காரி அப்படிங்கிறது கொஞ்சம் லெங்க்தியா இருந்துச்சு. being an anchor to an actor journey, அந்த டேர்ம்குள்ள எல்லாரும் சொல்லிடுவாங்க, ஆல்ரெடி நம்ம ரீச் ஆயிருப்போம், சினிமாவில் போய் ரீச் ஆகிறத விட இங்கே நிறைய ரீச் ஆகிடுவோம். பட் அகெயின் இட்ஸ் 0 to ஸ்டார்ட் தானா, இல்லை அது இட்ஸ் ஈஸி டு செட், ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கு? இல்லை, ஈஸி கிடையாது ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் ஏங்க இருக்கீங்க, உங்களுக்கு நடிக்க வாய்ப்பு கிடைக்கும், டெலிவிஷனில் ஹீரோ ஆகிட்டிங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆம்பிஷன் பெருசாக ஹீரோவாக வரக்கூடாது, வேணாம் எனக்கு இதே லைஃப் போகுதுன்னா 5 லட்ச ரூபா மாதம், 10 லட்ச ரூபா செட்டில்டு, ஃபேமிலி, குழந்தைங்க, அதோட உங்கள் ட்ரீம் வந்துடும். சினிமா வேறு வேர்ஷன், எல்லாத்தையும் தூக்கி போட்டு 0லேருந்து திருப்பி ஆரம்பிக்கணும். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயம் இருக்குல்ல, சொல்லுவாங்க இந்த 7.5 சனியில் வந்து ஒரு விஷயம் நடக்கும் வாழ்க்கையில், இதெல்லாம் நம்புகிறேன். இல்லை ஆக்சுவலாக நடந்தது. நான் 7.5 சனியில் தான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன்.
அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் நானும் வைஃபு ஒரே ஜாதகம் தெரிஞ்சிச்சு, ஒரே கடகராசின்னு தெரிஞ்சிச்சு. ஒன்றும் தெரியல. எல்லாருக்குமே ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் நடக்கும் ப்ரோ. இப்போ நான் ஆங்கராக இருந்து பீக்காக இருந்து டெலிவிஷன் வந்தப்போ நான் என்ன மாதிரி யார் இருந்திருப்பாங்களான்றது என் செட்டில் தான் எனக்கு தெரியும் எல்லாருக்கும். நீங்கள் சினிமாவுக்கு வரும்போது அதை அப்படியே தூக்கி போட்டு அடிச்சு செவுத்துல அடிச்சு வரும், பால் ரிட்டர்ன் வராதுல்ல, அங்கேயே பால் பிளைவுட்ல மாட்டிக்கல, பிடிச்சி இழுப்போம். அதுதான் சினிமா. எதுவுமே விரும்பி ஆசைப்பட்டு நீங்கள் போகும்போது சில விஷயங்கள் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் அந்த ப்ராசஸில் இருக்கணும். அது என்னைக்கு ஒரு நாள் நடக்கும் கண்டிப்பாக. அது வரைக்கும் யூ ஹேவ் டு வெயிட். ஸோ இப்போ கூட ரிவர்ஸாக நான் ஆங்கராக போனால் எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கும், டெலிவிஷனில் போனால் ஐ கேன் ஏர்ன் எனக்கு கிடைக்கும். பட் அது நம்ம லைஃப் இல்லை. நம்ம டெலிவிஷன் விட்டு 10 years ஆச்சு. பட் சினிமாவில் பேச்சுலராக இருந்தால் நீங்கள் எப்படியோ உருட்டி பொழைச்சிக்கலாம். ஒரு ஃபேமிலி வச்சு நீங்கள் ரன் பண்ணி, இப்போ சார் சொன்ன மாதிரி அவர் செக்யூர் பண்ண தான் வந்திருக்காரு. ஏன்னா இது எல்லாமே அவருக்கும் நடக்கும் கன்ஃபார்மாக. அதை இவர் யோசிக்கப்பட ஃபேமிலி யோசிச்சிருக்கு. பட் நமக்கு அந்த ஆப்ஷன் இல்லை. பட் ஹாப்பி, அவ்வளோதான். பண்ணுற வேலையில் திருப்தியாக இருக்குமா, நைட்டு படுத்துங்கிறீங்களா, ஹாப்பியாக நடிக்கிறதுல நல்ல பர்ஃபார்மர்னு பேர் கிடைச்சா போதும். அடுத்து சூர்யா சார் படம் கோயம்புத்தூர்ல ஷூட்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் இருக்கு. ஸோ ஒரு பிக் ரிலீஸ் அடுத்து அப்படியே லைனப்ல இருக்கு. ஸோ 24 கார்டன்ல வச்சு ஒரு சக்ஸஸ் கொடுத்தாச்சு. 25ல கைலன், இன்னும் எல்லாம் இன்னும் முடிஞ்சிட்டு இருக்கு. அது மட்டும் கருப்பு. ஓகே. ஸோ அது அபவுட் அந்த ஃபிலிம் பத்திலாம் அப்புறம் பேசலாம். த ஜர்னி விச் இஸ் எக்ஸைட்ஸ் யூ ஆர் வாட்? இந்த மாதிரி ஒரு கேமியோ தான். இட்ஸ் நைஸ் ஆக்சுவலி. தெரியல, நம்ம எப்பவுமே சூர்யா சார் கூட ஒர்க் பண்ணோன்னு அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் தி அதர் நம்ம நினைச்சிருப்போம் எப்பவாச்சும். அது நடந்திருக்கு. சூர்யா சார், த்ரிஷா மேம் எல்லாரும் இருக்காங்க. பட் நைஸ், வெரி நைஸ் ஆக்சுவலி. 2 பேருமே நம்ம ஸ்க்ரீன்ல பார்த்து இது பண்ணியிருக்கோம். பட் நேரடியாக பார்க்கும்போது தி வே தே வெல்கம் யூ, சூர்யா சார் இருக்கட்டும் சரி, ஜோதிகா மேமா இருக்கட்டும் சரி, that is something admirable. அது ரொம்ப பிடிச்ச விஷயம். So looking forward for the release. And coming to you, அடுத்த ஒரு படத்துல லீடா பண்ண போறீங்க. தட் இஸ் ஒரு ப்ரோக்ரஸோட சக்ஸஸ் அதுதான் நினைக்கிறேன். ஸோ யூ ஆர் டூயிங் அ லீட் இன் ஈவன் சந்திரன் 2 வித் சரண். ஒரு கதாநாயகி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வர்றது, ஹவு டு யூ ஃபீல்? ஆக்சுவலி அது ரொம்ப லாஸ்ட் மினிட்ல நடந்தது. இப்போ நாளைக்கு பூஜைனா இன்னைக்கு தான் எனக்கு கால் வந்தது, நீங்க தான் பண்றீங்க லீடா அப்படின்னு. ஸோ இட் வாஸ் வெரி லாஸ்ட் மினிட். ஐ திங்க் அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கே நான் பூஜைலாம் நடந்து ஃபர்ஸ்ட் டே ஷூட் பண்ண பிறகு தான் நான் ப்ராசஸே பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. பட் யூ ஹேவ் பீன் ட்ரீம்ட் கண்ணாடி முன்னாடி இருந்து டெய்லியும் ஹீரோனா ஃபீல் பண்ண விஷயம் நடக்கிறப்ப அது இன்னொரு ப்ராசஸ். ஆமா, அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து பூஜை ஃபர்ஸ்ட் டே ஷூட் அப்படின்னு தான் பரவாயில்ல. லைக் ஒரு ஹீரோயினா பண்ணும்போது அந்த ட்ரீட்மெண்ட் வேற, அந்த செட்டில் இருக்கிற அந்த இதெல்லாம் வேற மாதிரி இருக்கும்ல. ஸோ எல்லாமே எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப புதுசாக இருந்தது. பட் ஆனால் அந்த டீம் இஸ் வெரி வெரி ஸ்வீட். ஃபர்ஸ்ட் லீடாக பண்ணும்போது நம்மளுக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். ஸோ அது எதுவுமே எனக்கு இல்லை. சூப்பர். விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. அண்ட் எல்லாருமே யங் டேலண்ட்ஸ், நீங்கள் எல்லாரும் அடுத்தடுத்த துறைகள் உங்கள் துறைகள் ஆல்ரெடி சிறப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் விகடன் சார்பாக இந்த படம் கைலன் மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லி வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர். பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை.